other reporting responsibilities. So when it comes to other reporting responsibilities வந்து நமக்கு first of all நம்மளோட reporting responsibilityயோட அதிபதி யாருன்னு நமக்கு தெரியணும். இப்போது நம்ம வந்து ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு மாங்குன்னு படித்தோம் தெரியுமா? அது லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 நிறைய இருக்குல்ல நமக்கு. அந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே ஆடிட்டரே இதெல்லாம் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நமக்கு சொன்னது யார், சோர்ஸ் யாருன்னு கேட்டால் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் தான் நமக்கு சொல்லுது. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் ரிலேஷன் டு ஆடிட்டரோட ரிப்போர்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்னன்றது அவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க நீ ரீசனபிள் அஷூரன்ஸ்னு சொல்லிவிடு, கேரண்டி நினச்சிக்க போகிறாங்க அதை மென்ஷன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும். இல்லை இன்னும் அடிஷ்னலி எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோம், யார் சொல்லி மென்ஷன் பண்ணுறோன்னு கேட்டால் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் தான் நம்மளை அதை மென்ஷனே பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு கம்பெனியோடைய ஆடிட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கும் போது டு யூ திங்க் ஆடிட்டர் ஹேஸ் லைக் எப்படி சொல்கிறது ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நமக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியது வந்து வெறும் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் படி மட்டும் நம்ம ரிப்போர்ட் பண்ணால் போதுமா? இல்லை there are certain reporting requirements that has to be done with relation to Companies Act 2013 கூட இருக்கலாம்ல. அப்போது எஸ்ஏ சொன்னபடி என்னுடைய அதாவது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் படி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இதுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் என்னை எதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்களோ எல்லாத்தையும் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு அடிஷ்னலி வேறு ஏதாவது ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்பெனிஸ் ஆக்ட்லையோ இல்லை வேறு ஏதாவது ஆக்ட்லையோ இருந்துச்சுன்னா அதன்படி நான் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் செப்பரேட் ஹெட்டிங் கொடுத்துடலாம். என்னென்ன அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எனக்கு வேறு என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு போட்டுட்டு அதை போட்டுடலாம். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். சப்போஸ் நான் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கை ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் ரிப்போர்ட் பண்ணேனோ அதே ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு மறுபடியும் கம்பெனிஸ் ஆக்ட்லையும் சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபப்ளி ரெண்டுத்தையும் ஒரே ஹெட்டிங் கீழே போட்டுட்டு பட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் படி என்னென்ன கேட்டாங்களோ அந்த ஃபார்மேட்டில் ஒன்றும் அதே விஷயத்தை நமக்கு மற்ற லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட் கீழே என்ன இருக்கோ அதை தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி நம்மளோட ரிப்போர்ட்டிங்க்கு நம்மளை கைட் பண்ணுறது முழுக்க 100% நம்மளோட ஃபுல் கைடன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் தான். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் எப்படி சொல்கிறாங்களோ அப்படித்தான் நம்ம ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி தரணும். ஏன்னா நம்மளை ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சரி இல்லை டைட்டில் அட்ரஸி ஒப்பீனியன் பேசிஸ் ஃபார் த ஒப்பீனியன் அப்படின்னு எல்லா பேராகிராஃப்ஸ் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறதுமே எல்லாமே சி இன்ஸ்டிடியூட்டோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் தான். அதன்படி தான் நம்ம எல்லா ரிப்போர்ட்டிங்குமே பண்ணுறோம். சப்போஸ் நம்ம ஆஸ் அன் ஆடிட்டராக கம்பெனிஸ் ஆக்ட் நம்மகிட்ட சில விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மேண்டேட்ரி ஒரு லீகல் ஒரு ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம அடி பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட ரிப்போர்ட்டில் நம்ம அடிஷ்னல் ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுவும் எஸ்ஏ படி ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தானா நீங்கள் அப்படியே ஒரே ஹெட்டிங் கீழே போயிடலாம். இல்லை ரெண்டு வேறு ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குன்னா தனித்தனி ஹெட்டிங்கில் போயிடுங்க. ஹெட்டிங்கோட பேர் என்னென்னு வைக்கலாம், ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபைனலி சிக்னேச்சர் ஆஃப் த ஆடிட்டர் தான். இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா யார் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஓகே சிஏ முடிச்சாச்சு, சிஏ ஃபைனல் எக்ஸாம் முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பேர் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் உங்களோட சைனை போட்டுட்டு உங்களுக்கு மெம்பர்ஷிப் நம்பர் தருவாங்க, அந்த மெம்பர்ஷிப் நம்பர்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்டாம்பை குத்திடலாம், அவ்வளோதான். இல்லை நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து தான் ஒன்றா ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சுருக்கோம், நாங்கள் எல்எல்பி ஃபார்மேட்டில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 10 பேரில் யார் இந்த என்கேஜ்மெண்ட்டை டேக்கப் பண்ணாங்களோ அவங்க சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட அந்த எல்எல்பியோட ஸ்டாம்ப்பு அவங்களோட நேம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்ஆர்விகே ஜிஎஸ் அண்ட் அசோசியேட்ஸ் அப்படின்னா அவங்களோட அந்த நேமு, அதுக்கு கீழே அவங்களோட யூனிக் நம்பர் என்ன கேட்குறாங்களோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ பேசிக்கலி எந்த நீங்கள் தனியாக சோலோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு உங்களோட சைன் மட்டும் போட்டால் போதும். இல்லை நாங்கள் வந்து குரூப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் 10 பேர் இருக்கோன்னா நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அந்த ஃபேமோட நேமும் போட்டுக்கலாம், ஓகே. ப்ளஸ் எந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் எந்த சார்ட் அக்கௌண்டன்ட் பர்டிகுலர்லி இந்த என்கேஜ்மெண்ட்டை ஆடிட் பண்ணாங்களோ அவங்களும் தனிப்பட்ட முறையிலே அவங்களோட நேமு சைன் போட்டுடலாம், ஓகே. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் பிளேஸ் ஆஃப் த சிக்னேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் எந்த நாளில் நீங்கள் சைன் பண்ணிங்க அந்த டேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஓகே. ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ஓகே. அண்ட் தென் இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வில் டாக் அபவுட் சம்திங் கால்ட் அஸ் யூடிஐஎன். அது என்னென்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினட்டாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.